வேப்பிலை நகர் ஒரு சின்ன கிராமம். பெரிய மனசுக்காரங்க வாழற இடம். மழை வந்தா எல்லாரும் ஒன்னா நிப்போம், வெயில் வந்தா எல்லாரும் ஒன்னா வேர்ப்போம், சந்தோஷம் வந்தா பகிர்ந்துப்போம், துக்கம் வந்தா தோள்ல கை போடுவோம். அந்த மாதிரி ஒரு கிராமம் அது. அந்த ஊர்ல ஒரு குடும்பம் இருந்தது. அவங்க ஒன்னும் பணக்காரங்க கிடையாது, ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப பெரிய செல்வந்தர்கள். அதுதான் நேர்மை. ராஜன் தோல் பொருட்கள் செய்வான். செருப்பு, பை, பட்டை எல்லாத்தையும் தன் கைகளாலேயே செய்வான். அவன் செய்யற ஒவ்வொரு பொருளையும் அவனோட உயிர் இருக்கும். ஒவ்வொரு தையல்லையும் அவனோட வேர்வை இருக்கும். ஒவ்வொரு பொருளும் அவன் கண்ணோட கனவு. அந்த கைகள்ல ஒரு விசேஷம் இருந்தது. அது திருட்டுக்கு எப்பவும் நீளாது. யாருடைய பொருள் பக்கத்திலயும் போகாது. அது தெரியாம கைக்கு வந்தாலும் இது என்னோடது இல்ல அப்படின்னு திருப்பி கொடுத்துடுவான். ஆனா வாழ்க்கை சில நேரம் நல்லவங்களையும் தப்பான பாதையில இழுத்துட்டு போகும். செந்தில் பார்க்க நண்பன் மாதிரி இருப்பான், பேசுறது இனிமையா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது நடக்கிற வரைக்கும். ராஜனோட வீடு. காலை நேரம். மீனா சமயக்கட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கா. ராஜன் தன்னோட தோல் வேலை செய்யற கருவிகளை எடுத்து தயார் பண்றான். எல்லாமே எப்பவும் போலத்தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி ராஜன் குடும்பத்தோட வாழ்க்கையே தலைகீழா மாத்திருச்சு. மீனா, இன்னைக்கு கார்த்திக்கு தண்ணி குடுவை வாங்க பணம் இருக்கா? நேத்து சந்தையில விற்பனை ரொம்ப குறைவு. தொழிற்சாலை பொருட்கள் வந்ததுல இருந்து என்னோட செருப்பை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. 3 ஜோடி மட்டும்தானே வித்தது. இல்லைங்க, வீட்டுல இருந்த பணத்துல பாதி அத்தைக்கு மருந்து வாங்கவே போயிடுச்சு. அவங்க இருமல் இன்னும் சரியாகல, மீதி கொஞ்சம் இருக்கு. அதுல மளிகை சாமான் வாங்கணும். அரிசியும் முடிய போகுது. தெரியும் மீனா, ஆனா கார்த்திக் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பக்கத்து வீட்டு பையனோட குடுவைய பார்த்துட்டு கேக்குறான். நான் என்ன சொல்றது? இல்லன்னு சொல்ல மனசே வரல. ஏங்க, இல்லன்னு சொல்றது வலிக்கும் தான், ஆனா உண்மைய சொல்றது கஷ்டம் இல்லையே. கார்த்திக்கு புரியும். இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடந்தா நாளைக்கு வாங்கிக்கலாம். கவலைப்படாதீங்க, கிளம்புங்க. என் கூட நீ இருக்கியே மீனா, அது ஒன்னே போதும். நான் போயிட்டு வர்றேன். ராஜன் கிளம்புறான். வழியில ஊர் பஞ்சாயத்து கட்டிடம் தெரியுது. அங்கே ஒரு அறிவிப்பு ஒட்டி இருக்கு. ஊர்க்காரங்க கூட்டமா நின்னு பாக்குறாங்க. ராஜன் வண்டியை நிறுத்திட்டு பக்கத்துல போறான். இன்றிலிருந்து கிராமத்தில் தோல் பொருட்கள் விற்க தடை. நகரத்தில் இருந்து வரும் தொழிற்சாலை பொருட்களுக்கு மட்டுமே அனுமதி. கிராமத்தின் நலன் கருதி கோட்டை முத்துசாமி, ஊர் தலைவர். என்னது என்னது இது? தோல் பொருள் விற்க தடையா? என்னால நம்பவே முடியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? 10 வருஷமா இந்த வேலைதான் செய்யறேன். இதுதான் என்னோட உயிர். இதுதான் என் குடும்பத்துக்கான சோறு. கார்த்திக்கு குடுவை வாங்கணும், அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், மீனாவுக்கு. என் வாழ்க்கை இனி என்ன ஆகும்? என்னப்பா ராஜன், அறிவிப்பை பார்த்தியா? தொழிற்சாலை பொருட்களுக்கு முன்னாடி நம்மளால போட்டி போட முடியாதுப்பா. நகரத்துல இருந்து வர்றது 1 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்ம கைவினை பொருளை 5 ரூபாய் அப்படின்னு கேட்டா யார் வாங்குவாங்க? அதான் தலைவர் இப்படி பண்ணிட்டாரு. இனி நீ வேற வேலை தான் தேடணும். வேற வேலையா? நான் 10 வருஷமா இந்த ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சிருக்கேன். எங்க அப்பா சொல்லி கொடுத்த வேலை இது, அவரோட அப்பா சொல்லி கொடுத்த வேலை இது. 3 தலைமுறை வேலைப்பா இது. வேற என்ன தெரியும் எனக்கு? என்னால வேற வேலை செய்ய முடியுமா? என்னப்பா செய்யறது? நாளைக்கு விடிஞ்சா பாத்துக்கலாம். எல்லாம் அந்த பகவான் வழிகாட்டுவான். சாமி வழிகாட்டும்னு சொல்றாரு. ஆனா இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு ராஜன் வெத்துக்கையோட வீடு திரும்பினான். கையில காலிப்பை, மனசுல வெறுமை. கால்ல கல்லு குத்துதா முள்ளு குத்துதா எதுவுமே அவனுக்கு தெரியல. சும்மா நடந்தான். மீனா கேட்டா. ராஜன் நடந்ததை சொன்னான். மீனா கண்ணுல தண்ணி வந்தது, ஆனா அவ அழல. பாருங்க, இப்போ நாம இப்படி உடைஞ்சு போனா கார்த்தி என்ன ஆவான்? அத்தைக்கு மருந்து யார் வாங்குவாங்க? அழுதா எதுவும் மாறாது. யோசிக்கணும். என்னோட டாலிச் சங்கிலி இருக்கு, அதை அடகு வைக்கலாம். கொஞ்சம் பணம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க வேற வேலை தேடுங்க. கைத்தொழில் தெரிஞ்ச ஒருத்தன் வேலை இல்லாமலா போயிடுவான். தேடி பாருங்க. மீனா, அது உன்னோட கல்யாண நகை. அந்த நகையை போட்டுதான் நான் உன்னை கைப்பிடிச்சேன். அதை தொடக்கூட என் மனசு சம்மதிக்கல. வேற ஏதாவது வழி தேடுவோம். அந்த நகையை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். நம்ம கல்யாணம் நகையால ஆகல, நம்ம 2 பேரால ஆனது. நகை வெறும் உலோகம் மட்டும்தான். நம்ம அன்பு அந்த உலோகத்தை விட ரொம்ப பெருசு. நகை போனா என்ன? நம்ம நல்லா இருந்தா நாளைக்கு திருப்பி வாங்கிக்கலாம். நாமளே இல்லாம போனா நகைய வச்சு என்ன பண்றது? கோடி ரூபாய் இருந்தாலும் நம்ம நிம்மதியா இல்லன்னா அது மண்ணுக்கு சமம். மீனா, நீ என் மனைவி மட்டும் இல்ல, என்னோட பலமே நீதான். இந்த கஷ்ட காலத்திலயும் இவ்வளவு தைரியமா பேசுறியே. கஷ்டம் வந்துட்டு போகட்டும், ஆனா நாம ஒன்னா இருக்கணும். போங்க, போய் வேலை தேடுங்க. கார்த்திக்கு இன்னைக்கு குடுவை வாங்கணும். அந்த புள்ள எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டே தவிக்கிறான். மீனா, நான் போயிட்டு வர்றேன். தலைகுனியாம நல்ல செய்தியோடு திரும்பி வருவேன். தெரியும், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. கிராமத்து சாலை. ராஜன் சோர்வா தலைய குனிஞ்சுகிட்டே நடந்து வர்றான். நடந்தா வேலை கிடைக்குமான்னு தெரியல, ஆனா நிக்காம நடக்கிறான். செந்தில் அவனுக்கு எதிரே வர்றான். ஏய் ராஜன், என்னாச்சுப்பா? முகம் ஏன் இப்படி வாடி போய் இருக்கு? வாடி போன மல்லிகை பூ மாதிரி இருக்கியே. யார்கிட்டயாவது கடன் வாங்கணுமா? சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு. வேலை போயிடுச்சுப்பா. தோல் வேலை செய்ய தடை விதிச்சுட்டாங்க. கிராமத்துல விற்க முடியாது. வீட்டுல ஒரு பைசா காசு இல்ல. அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், கார்த்திக்கு குடுவை வாங்கணும், மீனாவை டாலிச் சங்கிலிய அடகு வைக்கலாம்னு சொல்றா.
அதை நினைக்கவே என் நெஞ்சு தாங்கலப்பா. ஐயோ பாவம் ராஜா, நீ இந்த ஊர்ல நல்லவங்களா இருக்கிறவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. நீ இவ்வளவு நேர்மையா இருக்க, உனக்கா இந்த நிலைமை வரணும்? அந்த சாமிக்கு கண்ணே இல்லையா? நீ இத்தனை வருஷமா உழைக்கிற உழைப்பு என்ன ஆகுறது? உன்னை பாக்குறதுக்கே எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? எந்த வேலையும் கிடைக்கல. வீட்டுல பையன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கா, வயசான அம்மா இருக்காங்க. நாளைக்கு வீட்டுல சமைக்க அரிசி இருக்குமான்னே தெரியல. நான் என்ன குடும்பத் தலைவன்? என் குடும்பத்தை கூட என்னால காப்பாத்த முடியலன்னா நான் எதுக்கு இருக்கணும்? ராஜா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ கோபப்படாம கேளு. நான் உன்னோட நண்பன். உன்னை கெடுக்கணும்னு சொல்லல, உனக்கு உதவலாம்னு தான் சொல்றேன். என்ன விஷயம்? என் கூட வா, கொஞ்சம் கைமாத்து வேலை இருக்கு. நல்லா பணம் கிடைக்கும். எதை பத்தியும் ஒரு கேள்வியும் கேட்காத. ஒரே ஒரு ராத்திரி மட்டும்தான். நாளைக்கு காலையில உன் கையில நிறைய பணம் இருக்கும். கார்த்திக்கு குடுவை வாங்கலாம். மீனாவோட நகையை அடகு வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வர்றியா? என்ன வேலை அது? ஒரு கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்ற. அதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு செந்தில். நல்ல வேலையா இருந்தா கேள்வி கேட்க கூடாதுன்னு ஏன் சொல்ல போற? கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பா. நீ கேட்டா சொல்றேன். பெரிய வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவரோட சேமிப்பு கிடங்குல சாமான்களை ஏத்தி இறக்க ஆள் வேணும். ராத்திரி வேலைங்கிறதால கூலி ரொம்ப அதிகம் கொடுப்பாங்க. நீ வர்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சரி, கூலி வேலை தானே. ராத்திரி வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்யறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? சரிப்பா, நான் வர்றேன். எப்போ போகணும்? இன்னைக்கு ராத்திரியே தான். நான் உன்னை கூப்பிட வர்றேன். ராஜன் செந்திலோட போனான். ஆனா அன்னைக்கு நடந்தது சாமான்களை ஏத்தி இறக்குற சாதாரண வேலை இல்ல. அது வேற மாதிரியான வேலை. ஒரு சேமிப்பு கிடங்கு பகுதி. ராத்திரி நேரம், நள்ளிரவு மாதிரி இருக்கு. நட்சத்திரங்கள் மட்டும்தான் பாத்துட்டு இருக்கு. செந்தில் ராஜனை கூட்டிட்டு வர்றான். அங்க 2 ஆட்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல ஒரு விதமான கள்ள அமைதி தெரியுது. ராஜன், இந்த தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய வியாபாரியோட சேமிப்பு கிடங்கு இருக்குப்பா. அவரு நம்ம ஊர் மக்களை நிறைய ஏமாத்தி இருக்காரு. விவசாயிகள் கிட்ட ரொம்ப குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்கி நகரத்துல 10 மடங்கு விலைக்கு வித்திருக்காரு. அந்த இடத்துக்குள்ள புகுந்து ஒரு கணக்கு தொகையை எடுக்கணும். நீ வெளியவே நின்னு யாராவது வர்றாங்களான்னு மட்டும் கவனிச்சுக்கோ. அவ்வளவுதான் உன் வேலை. செந்தில், இது திருட்டுத்தனம்ப்பா. ஒருத்தரோட இடத்துக்குள்ள புகுந்து எடுக்கிறது திருட்டு. அவர் ஏமாத்துக்காரர்னு நீ சொல்றது வேற விஷயம். ஆனா இது திருட்டு. நான் இந்த வேலையை செய்யவே மாட்டேன். என்னை விட்டுடு, நான் போறேன். ராஜன், மெதுவா பேசு. யாராவது காதுல விழுந்தா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிடும். இது திருட்டு இல்லப்பா. அவர் ஏமாத்தி வாங்கினதை நம்ம திருப்பி எடுக்கிறோம். நீதி செய்யறோம். நீ வெளியே நின்னு வேவு மட்டும் தானே பார்க்க போற. உள்ள கூட வர வேண்டாம். வெளியே நின்னா மட்டும் போதும். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இது சரியில்லை செந்தில். யாருடைய பொருளையும் என்ன காரணத்துக்காகவும் இப்படி எடுக்க கூடாது. நான் கிளம்புறேன். இது என்னோட வழி இல்ல. ஏய், நீ இப்போ போனா உன் பையனுக்கு நாளைக்கு சாப்பாடு இருக்காது. மீனாவோட தாலி சங்கிலி கைவிட்டு போகும். அந்த நகை போனா மீனா எவ்வளவு மனசு உடைஞ்சு போவா. உங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கலன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அத கொஞ்சம் யோசிச்சு பாரு. சும்மா வெளியே நின்னு வேவு பாக்குறது தானே. நீ உள்ள கூட போகலையே. வெளியே நிக்குது ஒன்னும் பாவம் கிடையாது. வெறும் வெளியே நின்னு பாக்குறது தானே. உள்ள போக மாட்டேன். சும்மா கவனிச்சா மட்டும் போதும். சரி, ஆனா நான் உள்ள வர மாட்டேன். வெளியவே தான் நிப்பேன். ஆமா ஆமா, வெளியே மட்டும் இரு. கவலைப்படாத. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? இது சரியா? அன்னைக்கு ராஜன் வெளியவே நின்னுட்டான். செந்தில் உள்ள போனா கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தான். ஒரு பங்கு பணத்தை கொடுத்தான். வீட்டுக்கு வந்த ராஜன் மீனா கையில அந்த பணத்தை கொடுத்தான். ஏங்க, இவ்வளவு பணமா ஒரே நாள்லயா? எங்க வேலை பாத்தீங்க? நல்ல வேலை கிடைச்சதா? என் கணவர் நான் சொன்ன மாதிரியே நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாரே. ஆமா மீனா, செந்திலுக்கு ஒரு வேலை இருந்தது. கூலி வேலைதான். கொஞ்சம் பணம் கொடுத்தான், அவ்வளவுதான். செந்திலா? அவன்கிட்டயா? அவன் என்ன வேலை செய்யறான்? அவனுக்கு சேமிப்பு கிடங்குல என்ன வேலை இருக்கு? நேத்து வரைக்கும் அவனுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு தான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அங்க சாமான்களை ஏத்துற இறக்குற வேலைப்பா. ஒரே ஒரு ராத்திரி வேலைதான், அவ்வளவுதான். நீ போய் படு. கார்த்தி தூங்கிட்டானா? தூங்கிட்டான். ஆனா ஒரு விஷயம், நீங்க வெளிய போகும்போது உங்க மனசும் உங்க கூடவே இருக்கணும். உங்க கால்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது உங்க மனசும் இந்த வீட்டுக்கு வந்து சேரணும். மனச வேற எங்கேயாவது விட்டுட்டு வந்துடக்கூடாது. என்ன சொல்ற நீ? ஒண்ணுமில்லைங்க. வேலைன்னா வேலைதான், உழைப்புன்னா உழைப்புதான். போய் தூங்குங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜனுக்கு கண்ணுல தூக்கமே வரல. அவனோட மனசாட்சி அவனை கேட்டுக்கிட்டே இருந்தது. என்ன காரியம் செஞ்சேன்? அந்த வியாபாரி ஏமாத்துக்காரனா இருக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணுனேன்? திருட்டுக்கு துணையா வெளியே நின்னு வேவு பார்த்தேன். அது தப்பில்லையா? அது சரியா? அன்னைக்கு சாயங்காலம் தெருவுல செந்தில் வர்றான். முகத்துல எப்பவும் போல அதே சிரிப்போட. ஏய் ராஜன், இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்புப்பா. நேத்து கிடைச்சதை விட 2 மடங்கு பணம் கிடைக்கும். ஒரு தங்க நகை கடை. நள்ளிரவுல அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ வர்றியா? செந்தில், நான் வரல. இன்னைக்கும் வரமாட்டேன். இனிமே எப்பவும் வரமாட்டேன். ஏனப்பா? நேத்து பணத்தையும் வாங்கிக்கிட்ட. இப்போ என்ன புதுசா நாடகம் ஆடுற? நேத்து நான் வந்தது தப்புதான். அந்த தப்பை இன்னைக்கும் நாளைக்கும் நான் திரும்ப செய்ய மாட்டேன் செந்தில். என் பையன் என்னை நேர்மையானவன்னு நம்புறான்.
அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். ஏய் ராஜன், நீ ரொம்ப பாசக்கதை பேசுறப்பா. பையன் உருகறிய. பையனுக்கு சாப்பிட சோறு வேண்டாமா? வீட்டு செலவுக்கு காசு வேண்டாமா? நீ இப்படி பேசிட்டே இருந்தா உன் குடும்பம் கஞ்சி குடிக்க எங்க போகும்? வேணும் செந்தில், சாப்பாடு வேணும், பணமும் வேணும். ஆனா அந்த பணம் என் மனசை கரைப்படுத்த கூடாது. நேத்து ராத்திரி எனக்கு கண்ணுல தூக்கமே வரலப்பா. கூரைய பார்த்தேன், தண்ணி குடிச்சேன், மறுபடியும் படுத்தேன். ஆனா தூக்கம் வரல. நிம்மதியை கெடுக்கிற பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். கம்மியா இருந்தாலும் நிம்மதியா தூங்கணும், அது போதும் எனக்கு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடா. ஒரு நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போதுதான் உனக்கு புரியும். புரியும், ஆனா அது தவறான வழியா இருக்காது. எனக்கு கஷ்டமே வரட்டும். நேர்மையா இருந்து வர்ற கஷ்டம் ஒரு நாள் மாறிடும். ஆனா தப்பு செஞ்சு வர்ற கஷ்டம் ஆயுள் முழுக்க நம்ம நெஞ்ச விட்டு போகாது. ராஜன் வீட்டுக்கு திரும்பினான். ஆனா இப்போ ஒரு பெரிய சிக்கல். கையில காசும் இல்ல, வேலையும் இல்ல, செந்திலோட துணையும் இல்ல. வீட்டுல ராத்திரி நேரம். கார்த்தி நல்லா தூங்கிட்டான். ராஜன் சோர்வா உட்கார்ந்திருக்கான். மீனா அவன் பக்கத்துல வந்து உட்கார்றா. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாமலே இருக்காங்க. அந்த அமைதியிலேயே எல்லாமே தெரியுது. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேர்மையா உண்மையை சொல்லுவீங்களா? என்கிட்ட மட்டும்தான். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கேளு மீனா. அன்னைக்கு ராத்திரி செந்திலோட போனப்போ அங்க என்னதான் நடந்தது? மீனா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அவன் என்ன ஒரு திருட்டு வேலைக்கு தான் கூட்டிட்டு போனான். நான் உள்ள போகல. வெளியே நின்னு யாராவது வர்றாங்களான்னு வேவு பார்த்தேன். அவன் உள்ள புகுந்து ஏதோ பொருள் எடுத்தான். அப்புறம் திரும்பி வந்து என் கையில பணத்தை கொடுத்தான். அந்த பணத்தை தான் நான் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தேன். அந்த பணம் இப்போ எங்க இருக்கு? கார்த்திக்கு குடுவை வாங்கினோம், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கினோம், அம்மாவுக்கு மருந்து வாங்கினோம். மீதி கொஞ்சம் இருக்கு. ஏங்க, அந்த பணம் யாரோடதுன்னு யோசிச்சீங்களா? அந்த நாணயமான உழைப்பை கொள்ளையடிச்சதால, அந்த முதலாளியால அன்னைக்கு தன் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க முடியாம போயிருந்தா அவங்க என்ன சாப்பிடுவாங்க? யாரோட உழைப்பை திருடி இருக்காங்க? அவங்க குடும்பம் இப்போ எவ்ளோ கஷ்டப்படும்? யாரோட தங்கை கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச காசோ அந்த பெட்டியில இருந்தது? எந்த ஒரு தாய் தன் பிள்ளைக்காக சேர்த்து வச்ச பணமோ அது? அத பத்தி நம்ம ஒரு நிமிஷமாவது யோசிச்சோமா? தெரியல மீனா, நான் அந்த நேரத்துல எதையும் யோசிக்கல. அன்னைக்கு தெரியாம போயிட்டேன்னு பொய் சொல்ல விரும்பல. தெரிஞ்சேதான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒப்புக்கிறேன். ஏங்க, நம்ம கஷ்டத்துல இருக்கோம், அது உண்மைதான். ஆனா இன்னொருத்தரோட கஷ்டத்துல நம்ம வாழக்கூடாதுங்க. கார்த்தி நமக்கு ஒரே புள்ளதான், ஆமா. ஆனா அந்த திருட்டு போன கடைக்காரருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம கார்த்திக்கு தண்ணீர் குடுவை இல்லைன்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆனா அவங்க குழந்தைங்களுக்கு நாளைக்கு சாப்பாடே இல்லைன்னா அந்த வலி எவ்வளவு பெருசா இருக்கும். மீனா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வறுமைய பார்த்ததும் வேற வழி தெரியாம தடுமாறிட்டேன். ஆனா நான் செஞ்சத தப்புன்னு என் மனசு ஒத்துக்கல. அதான் நேத்து ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. ஏன் தெரியுமா? என் மனசாட்சி என்னை உறங்க விடல. ஏங்க, நம்ம கஷ்டம் நமக்கு தான், அத நாம தான் தீர்த்துக்கணும். வேற நல்ல வழிய தேடுவோம். ஆனா இந்த தப்பான பாதை நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்களோட கைகள் திருட்டுக்கு எப்பவும் நீளக்கூடாதுங்க. அந்த பரிசுத்தமான கைதான் என் கைய பிடிச்சது. அதே கைதான் நம்ம கார்த்திய தூக்கி வளர்த்தது. அந்த கை எப்பவும் தூய்மையா இருக்கணும், சரியா? நீ சொல்றது 100க்கு 100 சரி மீனா. நான் பாவம் செஞ்சுட்டேன். இனிமே என் வாழ்நாளுல இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன், இது உறுதி. ஆனா இப்போ வேற என்ன வேலை செய்யறது? நாளைக்கு வீட்டுல சமைக்க என்ன பண்றது? நேத்து நான் ஊருக்குள்ள ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஊர் தலைவர் கோட்டை முத்துசாமி அவங்க வீட்டு வேலைக்கு ஆள் தேடுறாங்களாம். ஆட்டுத் தொழுவத்தை சுத்தம் பண்ண, தோட்டம் பார்க்க, வீட்டு வேலைகள் செய்ய ஆள் வேணுமாம். கூலி கொஞ்சமா கொடுத்தாலும் அது நேர்மையான உழைப்பு. நீங்க அங்க போய் வேலை கேட்கலாம். முத்துசாமி ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போறதா? அவர் ஊர் தலைவர், ஊரே அவரை மதிக்குது. அவங்க வீட்டுல போய் நான் அடிமை வேலை செய்யணுமா மீனா? நான் தோல் வேலை செய்யறவன், கைவினை தொழிலாளி. ஏங்க, வீண் பெருமை நம்ம பசிய தீர்க்காதுங்க. நம்ம கௌரவம் அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்காது. வேலைன்னா வேலைதான், உழைப்புன்னா உழைப்புதான். ஒரு மனிதன் தன் கை கால்களை வச்சு நேர்மையா உழைக்கும் போது அவன் எப்பவுமே கண்ணியமானவன்தான். எந்த வேலையும் கேவலமானதில்லை. திருட்டுத்தனமா தப்பான வழியில சம்பாதிக்கிறது தான் உலகத்திலேயே கேவலமான விஷயம். புரியுதா? நல்லா புரியுது மீனா. யாருக்கும் தலை குனியாம நேர்மையா உழைச்சு தலை நிமிர்ந்து வருவேன். நாளைக்கு காலையிலேயே நான் முத்துசாமி ஐயா வீட்டுக்கு போறேன். தெரியும், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. மறுநாள் காலை கோட்டை முத்துசாமி ஐயாவோட வீடு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. வாசல்ல மாவிலை தோரணம் தொங்குது. தோட்டத்துல விதவிதமா பூக்கள் பூத்திருக்கு. ராஜன் போய் கதவை தட்டுறான். என்னப்பா வேணும்? ஐயா, என் பேரு ராஜன். இந்த ஊர்ல தோல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு தடை விதிச்சதால வேலை இல்லாம போயிடுச்சுங்க. எனக்கு குடும்பம் இருக்கு. உங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும் ஐயா. எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் உண்மையா ஒழுக்கமா செஞ்சு முடிப்பேன். தோல் வேலை செய்யற ராஜன் தானே நீ? எனக்கு தெரியும், உன்னை ஊருக்குள்ள பாத்திருக்கேன். ஆனா வீட்டு வேலை, தோட்டம் பாக்குறது, கூட்டி பெருக்கிறது, மாட்டு தொழுவத்தை கவனிக்கிறது, இதெல்லாம் முன்னால செய்ய முடியுமா? காலம் காலமா வேற தொழில் செஞ்சவன் இப்போ திடீர்னு இந்த வேலைக்கு வர்றியே ஏன்?
ஐயா கைகள்ல உழைக்கிற தெம்பு இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் செய்வேங்க. தோட்டம் வைக்கிறது மண்ணை வச்சு செய்யற வேலை, தோல் தைக்கிறதும் கைகளை வச்சு செய்யற வேலைதான். ரெண்டுமே உழைப்பு தான் ஐயா. கூலி கொஞ்சமா கொடுத்தாலும் பரவாயில்லைங்க. நேர்மையாவும் விசுவாசமாவும் நடந்துக்குவேன். உங்களுக்கு என் மேல ஒரு குறையும் வராதுங்க. நேர்மையா வேலை செய்வேன்னு சொல்றான். கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. வாப்பா உள்ள வேலையை தொடங்கு. ராஜன் அன்னையில இருந்து வேலைய ஆரம்பிச்சான். காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்துடுவான். தோட்டம் பாப்பான், செடிகளுக்கு தண்ணி ஊத்துவான், தொழுவத்தை சுத்தம் பண்ணுவான். முத்துசாமி ஐயா சொல்ற எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்வான். சாயங்காலமானதும் வீட்டுக்கு கிளம்புவான். கூலி கொஞ்சம் கம்மிதான், ஆனா மனசுல அப்படி ஒரு நிம்மதி. படுத்த உடனே கண்ணுல தூக்கம் வந்தது. ஒரு வாரம் இப்படியே போச்சு. ஒரு நாள் முத்துசாமி ஐயாவோட மாட்டு தொழுவம் ராஜன் தனியா சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மூலையில நிறைய பணம் இருக்கிற ஒரு பட்டுப்பை கிடக்குது. அங்க யாருமே இல்ல. காத்து வீசுற சத்தம் மட்டும்தான் கேக்குது. இது யாரோட பையா இருக்கும்? இங்க எப்படி விழுந்தது? இந்த தொகையை இப்போ எடுத்தா யாருக்குமே தெரியாது. முத்துசாமி ஐயா உள்ள இல்ல, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். தொழுவம் பெருசுங்கிறதால யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. கார்த்திக்கு குடுவை வாங்கியாச்சு, ஆனா பள்ளிக்கூட கட்டணம் கட்டணுமே. மீனாவோட நகையும் அடகுலதான் இருக்கு. அம்மாவுக்கு இன்னும் மருந்து வாங்கணும். இந்த நாணயம் கைக்கு வந்தா, இல்ல இது என்னோட உழைப்பு இல்ல, எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பைசா காசை கூட நான் தொட மாட்டேன். என் வாழ்நாளில கை நீட்டவே மாட்டேன். முத்துசாமி ஐயாவோட அறை. அவர் உட்கார்ந்து கணக்கு வழக்குகளை பாத்துட்டு இருக்காரு. ஐயா, இந்த சின்ன பை தொழுவத்து மூலையில கிடந்ததுங்க. அங்க யாரும் இல்ல, நான் மட்டும்தான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். இது உங்களோடதான்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க ஐயா. அடடே, என் பணப்பை. இதத்தான் தேடிட்டே இருந்தேன்ப்பா. நேத்து வியாபாரத்துல கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இது. வீட்டுக்குள்ள வைக்கணும்னு கொண்டு வந்தவன் அவசரத்துல தொழுவத்திலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ராஜன், ஒருவேளை நீ இத பாக்காம போயிருந்தா இந்த தொகை. ஐயா, அது உங்களோட பொருள், உங்ககிட்டே வந்து சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான். நான் போய் என் வேலையை கவனிக்கிறேன் ஐயா. ராஜன், கொஞ்சம் நில்லுப்பா. இது உன் நேர்மைக்கு பரிசு. இத வச்சுக்கோ. வேண்டாங்கய்யா, என் உழைப்பு இல்லாத பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். என் கடமையை தான் நான் செஞ்சேன். உங்களோட பொருளை உங்ககிட்ட கொடுத்ததுக்கு எதுக்குங்க பரிசு? நான் போயிட்டு வர்றேங்க ஐயா. இந்த மனுஷன் ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கானே. வறுமையில கஷ்டப்படுறான். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வேலை தேடி வந்தான். தனியா தொழுவத்துல இவ்வளவு பணத்தை பார்த்திருக்கான். சுத்தியும் யாரும் இல்ல. இத அப்படியே எடுத்திருந்தா கூட என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஆனா தேடி வந்து ஒப்படைக்கிறான். ஏன்னா நேர்மை அவனோட இரத்தத்திலேயே ஊறி இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு ஊருக்குள்ள ஒரே பரபரப்பு. மக்கள் கூட்டமா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த நாள் செந்தில் ஒரு பெரிய திருட்டு வேலையை செஞ்சிருந்தான். ஊர்ல ஒரு விவசாயியோட வீட்டுக்குள்ள ராத்திரி புகுந்து அவரோட மகள் கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அடுத்த மாசம் கல்யாணம் நடக்க வேண்டிய பொண்ணு அவளோட தாய் வருஷக்கணக்கா ரத்தம் சிந்தி சேர்த்த நகை அது. ஊரே கொதிச்சு போய் இருந்தது. மக்கள் எல்லாரும் கோபத்துல இரும்பு மாதிரி உறைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. யாருப்பா இந்த திருட்டு வேலையை செஞ்சது? அந்த புள்ளையோட கல்யாண நகையாச்சே, அவங்க அம்மா உழைச்சு சேர்த்த நகையப்பா அது. அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க? எந்த பாவி இந்த அக்கிரமத்தை செஞ்சது? நம்ம நேரா ஊர் தலைவர் கிட்ட போவோம். முத்துசாமி ஐயா கண்டிப்பா நமக்கு நீதி வாங்கி தருவாரு. நம்ம ஊர்ல இப்படி ஒரு திருட்டு நடந்தா அவர் சும்மா விட மாட்டாரு. அந்த பொண்ணு நெஞ்சு உடைஞ்சு போய் நிக்கிறத பார்க்க முடியலப்பா. அவ கல்யாணம் இப்போ என்ன ஆகும்? இந்த துரோகத்தை செஞ்சவனை உசுரோட விட கூடாது. முத்துசாமி ஐயாவோட வீடு. ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. முத்துசாமி ஐயா முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவரு முகத்துல பயங்கர கோபம் தெரியுது. எந்த பாவி இந்த அக்கிரமத்தை செஞ்சது? ஒரு பொண்ணோட கல்யாண நகையை கை வைக்க எவனுக்குடா துணிச்சல் வந்தது? அவங்க அம்மா எத்தனை வருஷமா சிறுக சேர்த்தாங்க தெரியுமா? அந்த நகை எப்படியாவது கைக்கு திரும்பி வரணும். வராம விட மாட்டேன். யாருக்காவது இத பத்தி ஏதாச்சும் தெரியுமா? யார்கிட்டயாவது ஏதாச்சும் தகவல் இருந்தா உடனே சொல்லுங்கப்பா. ராஜன் அந்த கூட்டத்தோட ஒரு மூலையில நின்னுட்டு இருக்கான். அவனோட மனசுக்குள்ள செந்திலோட முகம் வந்து போகுது. அன்னைக்கு ராத்திரி இருட்டுல அவனோட நின்னது ஞாபகத்துக்கு வருது. தங்க நகை கடைக்கு கூப்பிட்டான் இல்லையா? அதுவும் மனசுல ஓடுது. தான் வரலன்னு மறுத்துட்டான். ஆனா இப்போ இது கண்டிப்பா அந்த செந்திலோட வேலையாதான் இருக்கும். அன்னைக்கு என்கிட்ட நகை கடைன்னு சொன்னான், நான் வரலன்னு மறுத்துட்டேன். ஆனா இப்போ இந்த ஊர் மக்கள் முன்னாடி நான் உண்மையை சொன்னா என்ன ஆகும்? அவனும் பழிவாங்க நீயும் என் கூட்டாளி தான் அப்படின்னு சொல்லிடுவானே. நான் ஒரு தடவை அவனோட போயிருக்கேனே, அது ஊருக்கு தெரிஞ்சா இந்த ஊரே என்ன ஒரு திருடன்னு தானே தூத்தும். என் புள்ள கார்த்தி என்ன ஆவான்? என் மனைவி மீனா தலைகுனிஞ்சு போவாளே. நான் இப்ப வாயை திறந்து சொல்லலைன்னா அந்த பொண்ணுக்கு நீதியே கிடைக்காது. அவ கல்யாணமும் நின்னு போயிடும். சொன்னா என் குடும்பமே அழியும். நெடுநேரம் அவனுக்குள்ள போராட்டம் நடக்குது. ரெண்டு பக்கமும் பாசம் ஒரு பக்கமும் நேர்மை ஒரு பக்கமும் இழுக்குது. முத்துசாமி ஐயாவுக்கு முன்னாடி ராஜன் வந்து நிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனையே பாக்குறாங்க. காத்து கூட வீசாம ஊரே உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. முதல்ல என்ன பத்தி சொல்லணும். நான் செஞ்ச தப்ப முதல்ல ஒப்புக்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் திருட்ட பத்தின தகவலை சொல்றேன். சொல்லு ராஜன், என்ன விஷயம்? ஐயா, வறுமை வாட்டினப்ப நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. வேலை இல்லாம கஷ்டத்துல சிக்கி இருந்தப்போ செந்தில் என்னை ஒரு தவறான பாதைக்கு கூப்பிட்டான். நானும் அவனோட போனேன் ஐயா.
ஆனா நான் உள்ள போகல. வெளியே நின்னு யாராவது வர்றாங்களான்னு வேவு பார்த்தேன். அவன் உள்ள புகுந்து திருடிட்டு வந்தான். அந்த பணத்துல நானும் ஒரு பங்கை வாங்கிக்கிட்டேன். அது நான் செஞ்ச துரோகம் ஐயா. அத நான் ஊர் முன்னாடி ஒப்புக்கிறேன். ராஜன், நீயுமா இப்படி பண்ணுன? நீயும் ஒரு திருடனா? ஆமாங்க, நான் அன்னைக்கு திருட்டுக்கு துணையா இருந்தேன். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ நான் பேச வந்திருக்கிறது என்னை பத்தி மட்டும் இல்லைங்க. அந்த புள்ளையோட கல்யாண நகைய பத்தி சொல்ல வந்திருக்கேன். செந்தில் என்கிட்ட ஒரு பெரிய நகை கடையில கை வைக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டான். நான் வரமாட்டேன்னு மறுத்துட்டேன். ஆனா அவன் கண்டிப்பா போயிருப்பான். அந்த நகை இப்போ அவன் கிட்டதான் இருக்கும். அவன் இருக்கிற இடமும் எனக்கு தெரியும். நீங்க அங்க போய் பாருங்க. ராஜன், நீ இப்ப அவனை காட்டி கொடுத்தா அவன் உன்னையும் சேர்த்துத்தானே பழி வாங்குவான். இவனும் என் கூட்டாளி தான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? உனக்கும் தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் இதை சொல்றியா? நல்லா தெரியும் ஐயா. எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லைங்க. ஆனா அந்த புள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அவங்க அம்மா சிறுக சிறுக சேர்த்த நகை அவ கைக்கு திருப்பி வரணும். அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த புள்ளையோட வாழ்க்கைய பாழாக்க என் மனசாட்சி சம்மதிக்கலங்க. என்னால அப்படி ஒரு பாவத்தை செய்ய முடியாது. எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஆனா அந்த புள்ளைக்கு நீதியை வாங்கி கொடுத்துடுங்க. கூட்டத்துல அப்படியே அமைதி நிலவுது. முத்துசாமி ஐயா ராஜனை ரொம்ப நேரம் உத்து பாக்குறாரு. அந்த பார்வையில ஒரு சோதனை இருக்கு, ஒரு ஆழமான ஆராய்ச்சி இருக்கு. அப்படியே மெல்ல ஒரு மரியாதையும் பிறக்குது. ராஜன், நீ வறுமையால ஒரு தப்பு பண்ணுனது உண்மைதான். ஆனா இப்போ அந்த தப்ப மறைக்காம ஊர் முன்னாடி ஒப்புக்கிட்டு உண்மையை சொல்ல தைரியமா வந்திருக்க. தனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் ஒருத்தன் உண்மையை சொல்றான்னா அது சாதாரண விஷயம் இல்லப்பா. காவலர்களே, உடனே புறப்படுங்க. ராஜன் சொல்ற இடத்துக்கு போய் அந்த செந்தில கைதி செஞ்சு இங்க கூட்டிட்டு வாங்க. காவலர்கள் உடனே புறப்பட்டு போனாங்க. செந்தில் வீட்டுல சோதனை போட்டப்போ அந்த பொண்ணோட கல்யாண நகை அப்படியே கிடைச்சது. செந்திலையும் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. முத்துசாமி ஐயாவுக்கு முன்னாடி ராஜன் நிக்கிறான். மீனாவும் அவனுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா. ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களையே பாத்துட்டே இருக்காங்க. ராஜன், நீ அந்த திருட்டுக்கு துணையா இருந்தது ரொம்ப பெரிய தப்புப்பா. யாரு தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு கூட நின்னு உதவி செஞ்சவனுக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். உனக்கு தண்டனை கொடுக்கிறது தான் முறையான நீதி. ஐயா, என் கணவர் வறுமையால தப்பு பண்ணிட்டாருதான். அத நாங்க இல்லன்னு சொல்லல. எந்த காரணமும் சொல்லி தப்பிக்கவும் பார்க்கல. ஆனா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். அவருதான் செஞ்ச தப்ப தானாவே ஒப்புக்கிட்டு உண்மைய சொல்ல இங்க தேடி வந்திருக்காரு. தனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் துணிஞ்சு வந்திருக்காரு. அந்த பாவப்பட்ட புள்ளைக்கு நீதி கிடைக்கணும்னு தனக்கு வரப்போற ஆபத்தை கூட பொருட்படுத்தாம உண்மைய உடைச்சிருக்காரு ஐயா. இப்படிப்பட்ட ஒரு செயல் தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு திருடனோட செயலாங்க ஐயா. இது தப்ப உணர்ந்து நல்ல வழியில திரும்பி வந்த ஒரு உத்தமனோட செயல் இல்லையாங்க. அவர் எப்பவுமே ரொம்ப நேர்மையானவருங்க. வறுமையால சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்தப்போ வழி தெரியாம ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு. ஆனா மறுபடியும் அவரோட நேர்மை வழிக்கே திரும்பி வந்துட்டாரு. தன் தப்ப ஊர் முன்னாடி ஒப்புக்கிட்டு உண்மைய சொல்லியிருக்காரு. ஒரு நல்லவன் சூழ்நிலையால ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அவன் எப்பவுமே கெட்டவனா ஆயிட மாட்டான். அட, இவங்க சொல்றதுல 100க்கு 100 நியாயம் இருக்குப்பா. ஆமாங்கய்யா, தப்பை உணர்ந்து நல்ல வழியில திரும்பி வந்தவனே நாம திருடன்னு சொல்லக்கூடாது. ராஜன், அன்னைக்கு என் வீட்டு தொழுவத்துல அவ்வளவு பெரிய பணப்பை கிடந்ததுப்பா. அத நீ என்கிட்டயே கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைச்சே. அந்த நேரத்துல அத நீ அப்படியே எடுத்திருந்தா கூட யாராலையும் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அங்க நீ மட்டும்தான் தனியா வேலை பார்த்துட்டு இருந்த. அப்படி இருந்தும் அதை நீ என்கிட்ட ஏன் திருப்பி கொடுத்த? ஐயா, அது என்னோட கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் இல்லைங்க. எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பைசா காசை கூட நான் தொடக்கூடாதுங்கிறது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் ஐயா. அந்த நல்ல வார்த்தை என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நான் இப்போ ஒரு தீர்ப்பு சொல்றேன்ப்பா. ராஜன் வறுமையால ஒரு தப்பு பண்ணிட்டது உண்மைதான். ஆமா, ஆனா திருடப்பட்ட நகையை திரும்ப கண்டுபிடிக்க அவன்தான் காரணமா இருந்திருக்கான். தன் தப்ப தானாவே ஒப்புக்கிட்டு ஊர் முன்னாடி உண்மையை சொல்லியிருக்கான். நீதி கிடைக்கவும் உதவி இருக்கான். தனக்கு தண்டனை வரும்னு தெரிஞ்சும் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கைக்காக இங்க வந்து தைரியமா நின்னு இருக்கான். நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு குணமுள்ள மனுஷனை எத்தனை பேரை பார்க்க முடியும்? அதனால இவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை என்னன்னா, இனிமே எப்பவுமே எந்த காலத்திலயும் தவறான பாதைக்கு போக மாட்டேன்னு இந்த ஊர் மக்கள் முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். அதுவே போதும். அந்த வாக்குறுதியை நான் ஏற்கனவே என் மனசாட்சிக்கு கொடுத்துட்டேங்க ஐயா. ராத்திரி தூக்கம் வராம தவிச்ச அன்னைக்கே என் நெஞ்சுக்கு நான் சத்தியம் பண்ணிட்டேன். அதனாலதான் செந்தில் மறுபடியும் பெரிய நகைக்கடை திருட்டுக்கு கூப்பிட்டப்போ கூட நான் வரமாட்டேன்னு உறுதியா மறுத்தேன். இனிமே என் வாழ்நாளில எப்பவுமே நேர்மை பாதையை விட்டு விலக மாட்டேங்க ஐயா. அன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறையிற நேரம். ஊர் தலைவர் முத்துசாமி ஐயராஜனோட வீட்டுக்கு நடந்து வர்றாரு. வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஐயா, நீங்களா இந்த நேரத்துல என் வீட்டுக்கா? உள்ள வாங்க ஐயா. ராஜன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன்ப்பா. நீயும் உட்காரு. அப்படியே மீனாவையும் கூப்பிடு. இந்த ஊர்ல தோல் தொழில நான் தடை பண்ணுனது உண்மைதான். ஆனா அது நம்ம ஊர் மக்களோட நலனுக்காகத்தான். பெரிய தொழிற்சாலை பொருட்களுக்கு முன்னாடி நம்ம கைவினை பொருட்களால போட்டி போட முடியாதுங்கிறது எனக்கு தெரியும்.
ஆனா நான் ஒன்னை யோசிக்க மறந்துட்டேன். தோல் பொருட்களை செய்யற இந்த பாரம்பரிய கலை நம்ம ஊரை விட்டு அழியக்கூடாது. இந்த நுணுக்கமான கலை உயிரோட இருக்கணும், இல்லைன்னா நம்ம கிராமத்தோட அடையாளமே இல்லாம போயிடும். அதனால நீ உன்னோட கைவினை தொழில மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பா. ஆனா இந்த தடவை தெரு ஓரத்துல உட்காராம ஒரு நல்ல கடையை வச்சு வியாபாரம் பண்ணு. நம்ம ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, நகரத்துல இருக்கிறவங்க கூட இதை தேடி வந்து வாங்குவாங்க. நம்ம பாரம்பரிய கைவினை பொருட்களுக்கு பட்டணத்துல ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குப்பா. கடை வைக்கிறதுக்கான இடத்த நான் தர்றேன், அதுக்கான ஆரம்ப செலவுக்கான தொகையையும் நானே ஏத்துக்கிறேன். நீ நல்லபடியா உன்னோட வேலையை மட்டும் பாரு. நான் இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பகமான ஆளா தெரிகிறேனாங்கய்யா? நான் வறுமையால ஒரு தப்பு பண்ணுனவன். என்னை நம்பியா இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கறீங்க? அன்னைக்கு என் தொழுவத்துல கட்டுக்கட்டா பணம் இருந்த பையன் நீ தனியா இருக்கும்போது பாத்திருக்க. சுத்தியும் ஆள் இல்லாதப்போ அதை நீயே வச்சுக்கிட்டு இருந்தா கூட யாராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா தேடி வந்து என்கிட்ட ஒப்படைச்சே. இந்த ஊர்ல எத்தனை பேரால அப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம ஊர் கூட்டத்துல எல்லாருக்கும் முன்னாடி நின்னு நீ செஞ்ச தப்ப மறைக்காம ஒப்புகிட்ட. தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் உண்மையை உடைச்சே. இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் வரும்? ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பு பண்ணுனவன் மட்டும் திருடன் இல்லப்பா. தான் செஞ்ச தப்பை தன் சுயநலத்துக்காக மூடி மறைக்கிறவன் தான் உண்மையான திருடன். நீ எதையுமே மறைக்கல. நீ 100க்கு 100 நம்பகமான ஆள்தான். அதனாலதான் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்கறேன். ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. நாளைக்கு காலையிலேயே நல்ல நேரமா பார்த்து வேலையை தொடங்குப்பா. நான் கடைக்கான இடத்தை ஏற்பாடு செய்யறேன். உன்னோட கைகள்ல ஒரு நல்ல கலை இருக்கு. அந்த பாரம்பரிய கலை என்னைக்குமே அழியக்கூடாது. மீனா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. திடீர்னு எதுக்குங்க நன்றி? நான் தடுமாறினப்போ எனக்கு நேர்மையான வழியை காட்டினது நீதான் மீனா. கஷ்டகாலம் வந்தப்ப என்னை விட்டு போகாம என் கூடவே துணையா நின்ன. நான் செஞ்ச தப்ப ஒப்புக்கிட்டப்ப கூட என்னை வெறுக்காம முழுமையா என் பக்கமே நின்னிய. ஒருவேளை நீ மட்டும் என் கூட இல்லனா நான் இந்த நல்ல வழிக்கு திரும்பி வந்திருப்பேனா? நீங்க கண்டிப்பா திரும்பி வந்திருப்பீங்கங்க. ஏன்னா நீங்க இயல்பாவே ஒரு நல்ல மனிதர். நல்லவங்களா இருக்கிறவங்க சூழ்நிலையால சில சமயம் தடம் மாறினாலும் ரொம்ப நாளைக்கு தப்பான பாதையில இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நல்ல வழியை தேடுவாங்க. ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சு திரும்பி வந்துடுவாங்க.